கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலா கணபதி என்றிட கவலை தீரும். ஒண்ணு தெரியுமா? இந்த ஃபார்முலால நீங்க எதை பண்ணாலும் ஹார்ட் அட்டாக் வராது. யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வரணுமா? யாரா கேக்குறீங்களா? என்ன காரணம்னு இப்ப சொல்லிடுறேன். பிரீத் இழுக்கிறோம் இல்லையா, கணபதி என்றிட அந்த வைப்ரேஷன் கொடுக்குறோமா, இந்த மூச்சு குழாயிலையும் ரத்த குழாயிலையும் இந்த வைப்ரேஷன் இந்த அதிர்வானது உள்ள அடிவயிறு வரைக்கும் போய் திருப்பி வாய் வழியா வெளியில வரும். நார்மலா நம்ம அந்த மாதிரி மூச்சு விடுறது அல்ல. ஒரே ஸ்பீட்ல உள்ள வாங்குறோம், ஒரே ஸ்பீட்ல. யாராவது தியான பயிற்சி பண்றீங்களா? மாசம் 2000 ரூபாய் கொடுத்து எங்கேயாவது கத்துக்கிறீங்களா? இல்ல. காலையில நம்ம எந்திரிச்சதுல இருந்து நைட்டு வரைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை மூச்சு விடுறோம்? எத்தனை வேளை சாப்பிடுறோம்? 3 வேளையா 4 வேளையா 5 வேளையா? ஒரு வேளை உண்பான் யோகி. யோகினா யாரு? உண்மையான சுவாமியார்கள் ஒரே ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. அதுவும் எவ்வளவு தெரியுங்களா? 5 கவளம். ஒரு கவளம் அப்படிங்கிறது சாதத்தை ஒரு புடி பிடிச்சிங்கன்னா அதுதான் ஒரு கவளம். 5 கவளம்னு கணக்கு. ஒரே ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. ஒருவேளை உண்பான் யோகி, இருவேளை உண்பான் போகி. போகின்னா இல்லத்திலே இருக்கக்கூடியவர்கள். நம்மள மாதிரி இருக்கிறவங்க எத்தனை வேளை சாப்பிடணும்? 3 வேளை உண்பான் துரோகி. நம்மளாம் யாரு இப்போ? போகியா துரோகியா? இப்போ 3 வேளைக்கே துரோகின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல காலையில எந்திரிச்ச உடனே ஒரு டிஃபன். காலேஜ் வந்துடுறோம், காலேஜுக்கு வரும்போது ஒரு டப்பால எடுத்துட்டு வந்துடுறோம். அது பத்தலன்னு சொல்லி வீட்டுக்கு போன உடனே 1:30 மணிக்கு கிளம்புறோமா இங்கிருந்து, 2 மணிக்கு வீட்டுக்கு போன உடனே ஒரு வேளை சாப்பிட்றோம். 3 ஆயிடுச்சா? அப்புறம் போன் பாக்குறோம், டிவி பாக்குறோம், தூங்குறோம். எந்திரிச்சு சாயந்தரம் லைட்டா ஒரு வாழைக்காய் பஜ்ஜில 5, மெது பகோடா ஒரு 1/2 கிலோ, ஒரு காஃபி, 2 ஜாங்கிரி. அப்புறம் திருப்பி 8 மணிக்கு. இப்ப மொத்தம் எத்தனை வேலை ஆகுது? காலைல காலேஜ் வரும்போது 1, காலேஜில் 1, வீட்டுக்கு போன உடனே 3, அப்புறம் ஈவினிங், அப்புறம் நைட்டு. மேக்சிமம் 4ல இருந்து 5 வேலை சாப்பிட்றோமா இல்லையா? 4 வேலையாவது கண்டிப்பா. 3 வேலை. இப்ப 3 வேலை சாப்பிட்ற நம்மளாம் யாரு? இந்த நாட்டோட. அதுக்காக ஒரு வேலை யாரும் குறைச்சிக்க வேண்டாம். ஆரோக்கியமா இருந்தாதான் நல்லா பாட முடியும். அந்த டைமிங் பாத்துங்க. 1 2 3 4. 1 2 3. 2வது பாட்டு எழுதிருக்கீங்களா? விநாயகனே. எங்க இந்த ரோ மட்டும் சொல்லுங்க. 2வது பாடல். இன்னைக்கு எழுதிக்காதவங்க எழுதிக்கிறீங்களா? விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான். எப்படி இந்த கணபதி 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 வந்தது இல்லையா? கணபதி என்றிட கணபதி என்றிட கணபதி என்றிட கணபதி என்றிட. மொத்தம் 4 லைனு. 4 லைன்ல ஒரு ஆஃபும் கணபதி என்றிட கணபதி என்றிடன்னு வரும். அடுத்த ஆஃப் தான் மாறும். அதே மாதிரிதான் 2வது பாட்டும். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான். 4 வார்த்தை தான். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான். விநாயகனே வேட்கை தணிவிப்பான். 2வது வரி விநாயகனே வேட்கை தணிவிப்பான். விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து. எழுதுறீங்களா? எழுதி போடணுமா? எல்லாருக்கும் தமிழ் வரும் இல்லையா? விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான். சொல்லலாமா? விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான். விநாயகனே
வேட்கை தணிவிப்பான். விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம். தன்மையினால் கண்ணிற்பணிமின் கனிந்து. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான். விநாயகனே வேட்கை தணிவிப்பான். விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம். தன்மையினால் கண்ணிற்பணிமின் கனிந்து. எங்கே சொல்லி காட்டுங்க. ரெண்டு விநாயகர் பாடலாச்சா? இன்னைக்கு புஸ்தகம் கொடுத்து விடுறேன், நாங்க இன்னும் வரல. இன்னைக்கு என்ன கிழமை? என்ன வெள்ளி? ஆடி வெள்ளி. யாருக்கு விசேஷம்? அம்மனுக்கு. அம்மன் பாட்டு ஒண்ணு இன்னைக்கு கத்துக்குமா? ஸ்பீடா இருக்காங்க. எழுதிக்கிறீங்களா? நான் சொல்ல சொல்ல அப்படியே எழுதிக்கிறீங்களா? அபிராமி அந்தாதின்னு போட்டு ஹெட்லைன் போட்டுங்க. அபிராமி அந்தாதி. அபிராமி அந்தாதின்னு போட்டு ஹெட்லைன் போட்டுருங்க. அதை எத்தனை பேர் நோட்ல எழுதுறீங்க, எத்தனை பேர் பாட போறீங்கன்னு இதுக்கும் மார்க் உண்டுன்னு எனக்கு பிரின்சிபால் சொல்லியிருக்கார். என்னமோ வந்து சொல்றாங்க நம்ம எதுவும் எழுத வேண்டாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த ஆக்டிவிட்டிஸ்க்கும் மார்க் உண்டுன்னு சொல்லியிருக்கார். அபிராமி அந்தாதி எழுதிட்டீங்களா? 4 வார்த்தை. துணையும், அடுத்த வார்த்தை தொழும் தெய்வமும், தொழும் தெய்வமும், துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும், துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின். எழுதிட்டீங்களா? பனையும், பனையும் ப நை 3 சுழி வரணும். பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும், பதிகொண்ட வேரும். பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும். வேரும் 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 வேர் வேர் வேரும். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின். பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும். பனிமலர் பூங்கனையும், பனிமலர் பூங்கனையும், பூங்கனையும். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின். பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும். பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும். கருப்பு சிலையும். மென் பாசாங்குசமும், மென் பாசாங்குசமும். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின். பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும். பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கரும்பு வில்லும்.
கரும்பு வில்லும். அணையும் திரிபுர சுந்தரி. அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. பெரியேரி. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. எல்லாம் எழுதிட்டீங்களா? எங்க ஒரு முறை அப்படியே படிச்சு காட்டுங்க. அடுத்த பாட்டு, இரண்டாவது பாட்டு. தனம் தரும். கல்வி தரும். தனம் தரும் கல்வி தரும். ஒரு நாளும் தளர்வரியா. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். தளர்வரியா மனம் தரும். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். தெய்வ வடிவும் தரும். தெய்வ வடிவும் தரும். நெஞ்சில் வஞ்சமில்லா. நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். நல்லன. வஞ்சம் வஞ்சம் இல்லா. நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். நல்லன எல்லாம் தரும். அன்பர் என்பவர்க்கே. அன்பர் என்பவர்க்கே கணம் தரும். பூங்குழலால் அபிராமி. இங்கயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. கமல் சார் எங்கள்கிட்ட இருந்து காப்பி அடிச்சவர். கமல் சார்ட்ட இருந்து நாங்க அடிக்கல. அபிராமி கடைக்கண்களே. தனம் தரும். செக் பண்ணீங்க. கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். தெய்வ வடிவும் தரும். நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். நல்லன எல்லாம் தரும். அன்பர் என்பவர்க்கே கணம் தரும். பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. நம்ம வாரத்துல 2 வகுப்பு, வியாழன் வெள்ளி 2 வகுப்பும் இறையருள் பாடல் அப்படின்னுட்டு இறைவனது அருளை பெற்ற பாடலை சிந்திக்கின்றோம். அதற்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, செருப்பு போட்டுக்கிட்டே இந்த பாடத்தை கவனிக்காதீங்க, செருப்பை கொஞ்சம் கைட்டி வச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க நேத்தி. யாராவது மறந்திருந்தால் கொஞ்சம் கைட்டிடுங்க. ஏன்னா ஒழுக்கமும் பண்பாடும் பக்தியும் தான் நம்மளை நல்ல விதமா வளர வைக்கும். அதனால யாராவது மறந்திருந்தா இப்ப சொல்லுங்க இந்த பாடலை.
இது என்ன பாடல்? மொத்தம் எத்தனை பாடல் யாருக்காவது தெரியுமா? அந்த சப்ஜெக்டுக்கே போனது இல்ல சார். திருக்கடையூர் எத்தனை பேர் போயிருக்கீங்க? யாருமே போனது இல்லையா? திருக்கடையூர் யாருமே போனது இல்லையா? எங்க இருக்குன்னே தெரியாதா? தரங்கம்பாடி தெரியுமா? காரைக்கால் போயிருக்கீங்க? காரைக்காலுக்கு முன்னாடி இங்கிருந்து போகும்பொழுது காரைக்காலுக்கு முன்னாடி தரங்கம்பாடி. டேனிஷ் மன்னர்கள் ஆண்ட இடம் அது. டேனிஷ் கோட்டைன்னு இன்னும் இருக்கு. யாருக்காவது இதயத்துல ஓட்டை அப்படின்னாக்க ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஹார்ட்ல யாருக்காவது மைல்டா இருக்கும். லட்சத்துல ஒருத்தருக்கு இதய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் ஆபரேட் பண்ணி அந்த ஓட்டைய, ஓசோன் படலத்துல ஓட்டை விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும்? விழுந்துருச்சா இல்லையா? விழுந்ததுனாலதான் அளவுக்கு அதிகமான வெப்பம், அளவுக்கு அதிகமான மழை. அதை அடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ன்றாங்க? மரத்தெல்லாம் வெட்டிடணும். எவ்வளவுக்கு எவ்வளவு மரத்தை வெட்டுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆக்சிஜன் பற்றாக்குறை, எவ்வளவுக்கு எவ்வளவு பொல்யூஷன் ரெடி பண்ணி அனுப்புறோமோ. நமக்கு ஜில்லுன்னு காத்து வேணா என்ன பண்ணோம் சொல்லுங்க, கரெக்டா சொல்றீங்க. வீட்டுக்கு வீடு சரியா போயிடுமா? ரொம்ப கஷ்டத்தோட சொல்றேன், உங்களுடைய ஜெனரேஷன், உங்க பசங்க இந்த இடத்துல உட்காந்து படிக்க முடியாது. இப்ப நம்மளால ஃபேன் இல்லாம இருக்க முடியுதா? ஆக இதுக்கு முன்னாடி ஒரு 20 ஆண்டுகள், 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஃபேனே கிடையாது. ஃபேன் தேவையில்லை. ஏன்னா இயற்கையில வெப்பம் அந்த அளவு கடுமையா இல்லை. இப்போ நம்மளால ஃபேன் இல்லாம இருக்க முடியல இல்லையா? நம்ம ஜெனரேஷன் இன்னொரு 20 ஆண்டு காலம் கழித்து இந்த இடத்துல ஏசி இல்லாம இருக்க முடியாது. போடுவாங்க போடல, நம்ம அந்த டாபிக் போக வேண்டாம், அது நிர்வாக சமாச்சாரம். ஏசி இல்லாம என்ன காரணம்? ஆக நமக்கு வசதிகள் வேணும் அப்படின்னா வசதிகளை பெருக்கலாம். ஏசி நல்லதா கெடுதலா? சென்ட்ரல் நல்லதா ஏசி நல்லதா? இதுதானே உடல் ஆரோக்கியத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது. இந்த ஏசியில இருந்து நமக்கு இந்த பக்கம் ஜில்லுன்னு வருது, ஆப்போசிட்ல ஒரு காத்து போகும். என்ன காத்து? அனல் காத்து போகுது இல்லையா? இது எங்க போகும்? நேரா ஓசோன்ல போய் அதனுடைய செயலை பண்ணும். ஃப்ரிட்ஜி, ஏசி இதெல்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்க ஓசோன் படலம் அதிகமாயிட்டு இருக்கு. மரத்தை வெட்டிடுறோம், ஆக்சிஜன் குறைஞ்சிட்டு இருக்கு. எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டயத்துல கேப் போட்டிருக்காரு. கொரோனா டயத்துல கேப் இல்லாம யாராவது வெளில வந்தா ஃபைன் போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? மாஸ்க் இல்ல, கொஞ்சம் மாத்தி சொன்னா அப்படியே ஒரு தூக்க நிலையில இருக்கீங்களா, கொஞ்சம் விழிப்பா இருக்கீங்களான்னு செக் பண்ணுவோம் அப்பப்போ. மாஸ்க் இல்லாம வெளியில வர முடியாது. வெளியிலேயே வர முடியாம என்ன கேட்டீங்கன்னா அந்த கொரோனாவை நான் வரவேற்கிறேன். எத்தனை பேர் வரவேற்கிறீங்க? மனித இனத்தை மட்டும் குறிவைத்து, மனித அழிவை மட்டும் குறிவைத்து வந்த ஒரே ஒரு நோய். அன்னைக்கு எத்தனை பறவைகளை பார்த்துரும் இல்லையா? பொல்யூஷன் மாறுபட்டது, திருப்பி நல்ல விதமான சூழ்நிலைக்கு வந்து. ஏன்னா 2 வீலர் ஓட்டல இல்லையா? நேற்றுக்கு இங்கிருந்து காலேஜ் முடிஞ்சு போகும்போது பாக்குற ஒரு 4 பேர் ஒரே 2 வீலர்ல போனாங்க. குறுக்க மாடு வந்துருச்சு. இப்ப 4 பேர் ஒரே 2 வீலர்ல போனது தப்பா, குறுக்க மாடு வந்தது தப்பா? நல்ல வேலை இவங்களுக்கும் அடிபடல, மாட்டுக்கு ஒன்னும் ஆகல. மாடும் வலிக்கிட்டு கீழே விழுந்துருச்சு, இவங்களும் 4 பேர் விழுந்தாங்க, எதுவுமே அடிபடல. அது வரைக்கும் நல்லது. ஆனா தப்பு யார் மேல? ஒரே 2 வீலர்ல 4 பேர் அவ்வளவு வேகமா போனது தப்பு. மாட்டினுடைய குணம் என்ன? இந்த பக்கம் மேய்ஞ்சிட்டு அடுத்த பக்கம் மேயின்னு அடுப்புற ரோடு இருக்குது இல்லையா? இப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய கால்நடைகள், பறவை இனங்கள், விலங்குகள் எல்லாமே நிம்மதியா வாழ்ந்துச்சு. யார் இல்லாம? மனுஷன் இல்லாம. காட்டுலயும் சரி, காட்டுல இருந்து நாட்டுக்கு நிறைய புது புது பறவைகள்லாம் வந்தது. எந்த விதமான இடையூறுகளும் இல்லாம அவங்களும் வாழணும், நம்மளும் வாழணும். இப்போ உங்களுக்கு விநாயகர் அகவல், ஔவை பிராட்டி அருளி செய்த விநாயகர் அகவல் தருவாங்க.
கையில கொடுக்க சொன்னாங்க. சரி, சார் வந்து உங்க எல்லாருக்குமே என் கையால கொடுக்க சொல்லியிருக்காங்களாம். சரியா வந்து வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லி இந்த பதிவுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நேத்தியே சொன்னாங்க, இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டிங்கிற மாதிரி. நான் இங்க கிளாஸ்ல வந்து உட்காரலனாலும் நான் என்னுடைய இடத்துல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. அதனால ஒவ்வொருவராக வந்து வாங்கிங்க. வாங்கின உடனே இது என்ன பண்ணணும், உங்க பேரை எழுதிடுங்க. நம்ம இன்னைக்கு இதுல ஒரு பார்ட்டை இன்னைக்கு நம்ம படிச்சு பாடி பார்ப்போம். வாங்க. நன்றி. வாங்கிக்கலாம், போட்டோ எல்லாம் எடுக்கல, ஆட்டோமேட்டிக்கா எடுத்துரு. வாங்க வாங்க எல்லாரும். அவ்வளவு பேரும் எடுத்துறியாப்பா? மொபைல் தாங்குமா? அவ்வளவு எல்லாரும் எடுத்துறியா? அப்படி அவ்வளவுதான். மொபைல் தாங்குமான்னு பாத்துக்க. நன்றி. எல்லாரும் பேர் எழுதிடுங்க. வாங்க 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 கொய் வாங்க வாங்க வாங்க. வாங்கம்மா வாங்க. அந்த பக்கம் எல்லாம் வாங்கியாச்சா? வாங்க. என்ன ப்ரோக்ராம்? என்ன திருவள்ளுக்கு பாஞ்சலி? என்ன சமஸ்கிருதமா தமிழா? ரெண்டுமே. சரி. பாட்டு. சரி, என்ன பாடல்? நீங்களே பண்ணு. நீங்களே பண்ணீங்களா? யார் பண்ண? என்ன பண்ணாங்க? முடி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. அதான் பார்த்தேன். நன்றிம்மா. எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஸ்பீடா வரணுமேட்டு சொல்லிட்டாரு. கரெக்டா இருக்க, எண்ணி கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் வந்துருச்சா? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி.
ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. கொஞ்சம் சவுண்டா. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. காவாய் கனக திரளே போற்றி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. இது மட்டும் கரெக்டா சவுண்டா வருது வெள்ளிக்கிழமை. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளில் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மின் பாசாங்குசமும் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. ஒரு தம்பதிக்கு குழந்தை இல்லை. சுவாமி கிட்ட கேட்குறாங்க, கோயில் கோயிலா சுத்துறமே, இப்ப இருக்கிற மாதிரி செயற்கை கருத்தரிப்பு மையம்லாம் அந்த காலத்துல கிடையாது. இப்பெல்லாம் இஎம்ஐ கட்ட சொல்லி ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிக்கிறான் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்லாம் அந்த காலத்துல இல்லை. தங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அவங்க வேண்டுகின்ற ஒரே தெய்வம் இஷ்ட தெய்வம், வழிபடு தெய்வம், குல தெய்வம். ஒவ்வொரு ஊரா போவாங்க. அது மாதிரி ஒரு தம்பதிக்கு குழந்தை இல்லை, கோயில் கோயிலா போய் கேட்குறாங்க, எங்களுடைய வாரிசு வேணும் அப்படின்னு. அந்த அம்மாவோட கனவழியை 16 வயசே உடைய அறிவுள்ள ஞானமுள்ள குழந்தை வேணுமா, ஜடமா இருக்கக்கூடிய தெண்டத்துக்கு இருக்கக்கூடிய 100 வயசு வாழக்கூடிய குழந்தை வேணுமான்னு கேட்குறாங்க. என்ன சொல்லிருவாங்க? அறிவுள்ள ஞானமுள்ள பண்புள்ள ஒழுக்கமுள்ள பாசமுள்ள 16 வருடங்கள் வாழக்கூடிய குழந்தை வேணுமா? இது எல்லாம் இல்லாம ரவுடிசம் பண்ணிக்கிட்டு டெய்லி பாலிமர் நியூஸ்ல வந்துக்கிட்டு பஸ் மேல ஏறி ஆடிக்கிட்டு பெட்டி கடையா விற்கக்கூடிய போதை வஸ்துக்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கும் அடங்காம கல்லூரிக்கும் அடங்காம சொல்லி கொடுக்குற பாடத்தையும் படிக்காம ஏதோ வந்தோன்னு கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு அதனால ரவுடியாகி அதனால பல ஜாமீன்கள்ல வழக்குகள்ல மாட்டி கடைசி வரையும் நொந்து நொந்து பயந்து 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 அரசாங்கத்துக்கும் சட்டத்துக்கும் பயந்து கொண்டு கௌரவமே இல்லாமல் வாழக்கூடிய குழந்தை வேணுமான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? வயது ஆயுசு கம்மியா இருந்தாலும் 16 வயசு உள்ள குழந்தை வேணும்னு கேட்டாங்க. குழந்தையும் பிறந்தது. 16 வயசு வரைக்கும் வாழ்ந்துச்சு. ஆயுசு என்ன இருக்கு? 16 வயசு. நீங்கெல்லாம் கோயிலுக்கு போனா என்ன வேண்டிப்பீங்க? தைரியமா சொல்லலாம். நல்லா படிக்கணும், நல்ல கணவர் கிடைக்கணும், நல்ல மனைவி கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், இதுதானே அந்த லிஸ்ட். வேற என்ன கேட்போம்? நம்ம இளம் சாதனையாளராக வரணுமா? எல்லாரும் நல்லா இருக்கணும். சரி, அப்புறம் இன்னொன்னு எதிர்பார்க்கிறேன். அதனால்தான் இன்னும் ஒன்னு எதிர்பார்க்கிறேன். தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், நல்லா இருக்கணும், எல்லாம் கரெக்ட். தீர்காயிலோட இருக்கணும்னு கேட்டீங்களா? இப்ப கேட்க மாட்டோம். ஏன்னா இளம் வயசு. ஒரு 50 வயசுக்கு மேல போச்சுன்னா பயம் வந்துடும் இல்லையா? இந்த உடம்புல இந்த உயிரை படைக்கும் போதே உனக்கு 50 வயசு, உனக்கு 60 வயசு, உனக்கு 70 வயசு, உனக்கு 85 வயசு, நீ இந்த விபத்துல இறந்து போயிடுவ, இந்த ஆன்மா போகும், நீ தீர்காயிலோட இருப்ப, உனக்கு கொரோனா வந்து போகும், உனக்கு ஜுரம் வந்து போகும், உனக்கு பேதி வந்து போகும். தெரியுமா நமக்கு? ஒரு உதாரணத்துக்கு நான் இருக்கேன், எனக்கு இத்தனாம் தேதி தான் மரணம்னு எனக்கு தெரியற மாதிரி இருந்ததுன்னா என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு நான் செத்து போயிட்டேன் இல்லையா? அதுக்கப்புறம் வாழறதெல்லாம் நடைப்பயணம்.
அதனாலதான் சில விஷயங்களை மறைச்சு வச்சிருக்காங்க. திருக்கடையூர்ல ஒரு தம்பதிக்கு அந்த மாதிரி குழந்தை கேட்டாங்க, குழந்தை பிறந்துருச்சு. 16 வயசு வருது. நாளைக்கு யம தர்மராஜா வந்து அந்த பாச கயிறை போட்டு அந்த உயிரை இழுக்க போறார். தினமும் பிறந்ததிலிருந்து ஞானம் உள்ள குழந்தை அவ்வளோ வேலைகள்லாம் செஞ்சு கோயிலில் போய் எல்லா வேலைகளும் செஞ்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்து பூ எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த குழந்தை நாளையோட இறந்து போயிட போகுது. பேர் மார்கண்டேயன்னு பேரு. யம தர்மராஜா வராரு. குழந்தை ஓடி போய் பாசத்தினால சுவாமியை கட்டி பிடிச்சுக்கிறார். அமிர்த கடேஸ்வர பெருமான்னு பேர். யம தர்மராஜா தன்னுடைய வேலையை பார்க்கணும் இல்லையா, அந்த அந்த கயிற்றை தூக்கி அவன் மேல போடும்போது சுவாமி மேலேயே ஊழ்ந்துருது. படைத்தவன் யம தர்மராஜாவை படைச்சதே அவர் தான். அவர் மேலேயே ஊழ்ந்த உடனே அவரு கோபம் கொண்டு, என்னுடைய பக்தனை என்ன கேட்காம எனக்கும் சேர்த்து நீ கயிறு போட்டியான்னு சொல்லி சம்காரம் பண்ணிடுறார். அதுக்கப்புறம் அந்த கதையெல்லாம் நிறைய இருக்குது. ஒரு மனிதனுக்கு 60 வயது முடிந்து 61 வயது தொடங்குதுன்னா 2வது கண்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அப்பா அம்மா நமக்கு பார்த்து வைக்கின்றது ஒரு 20 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள திருமணம். இது எல்லாருக்கும் தெரியும். நமக்கு பிறந்த குழந்தைகள் ஒன்னா சேர்ந்து எல்லாரும் பண்ணி வைக்கிறது பேரு சஷ்டி அப்த பூர்த்தி மணி விழா அப்படின்னு. இது ஏன் திருக்கடையூர்ல செய்யணும் அப்படின்னா, அந்த காலசம்ஹார மூர்த்தி அப்படிங்கிற சிவபெருமான் யமனை தர்மகாரம் பண்ணதுனால நமக்கு 2ஆம் காலகட்டத்தில் நம்ம வாழ போகின்றோம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல போய் பண்ணிக்க கூடியது ஒரு விசேஷம். இல்ல வீட்டில் பண்ணிக்கிட்டு இல்ல நமக்கு வசதிப்படி பண்ணிக்கிட்டுன்னு அந்த இடத்துல ஒரு முனிவர் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கார். தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் அந்த வகையில உள்ளவங்க அமாவாசை ஆனா கடல்ல தான் குளிக்கணுங்கிறது ஒரு மரபு. அந்த மாதிரி அந்த மரபுல வந்து குளிக்கிறதுக்கு வரும்போது அந்த காலத்துல எல்லாம் குதிரை மேலதான் வருவாங்க. நம்மள மாரி காரு இதெல்லாம் கிடையாது. காலையில கிளம்பி வர்றாங்க. ஒரு 11 மணிக்கு இந்த பக்கத்தை கிராஸ் பண்ணி திருக்கடையூர் வந்து தரிசனம் பண்ணிட்டு சுவாமி எல்லாம் கும்பிட்டுட்டு பூம்புகார் போறாங்க. பூம்புகாருக்கு போகும்போது மதியம் ஆயிடும். மதியத்திலிருந்து மாலை வரையும் அங்க குளிச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு தானம் எல்லாம் பண்ணிட்டு திருப்பி அங்கிருந்து ரிட்டர்ன் வரும் பொழுது சில கோயிலாம் தரிசனம் பண்ணிட்டு இரவு போவாங்க. அந்த மாதிரி போகும் பொழுது ராஜா வர்றாருன்னா எல்லாம் இருப்பாங்களா அந்த இடத்துல? இப்போ சார் வர்றாரு, எல்லாம் அமைதியா இருங்க, சத்தம் போடாதீங்க சொல்றார். ஹெச்ஓடி வர்றார், நம்ம ஆட்டோமேட்டிக்கா அமைதியாயிடுறோம். பிரின்சிபால் வராங்க, அமைதியாகவும் இருக்கும், எந்திரிச்சும் நிற்கிறோம் இல்லையா? பிரின்சிபால் வந்தோடனே எல்லாம் எந்திரிச்சு நின்று எனக்கு மரியாதை பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? அது ஒரு மரபு இல்லையா? அதே மாதிரி அரசர் வரும்பொழுது அந்த கோயிலில் அந்த பூஜைக்கு தேவையானவர்கள் மட்டும்தான் இருக்கணும், பாக்கி எல்லாரும் ஒதுங்கி இருக்கணுங்கிறது ஒரு மரபு. எல்லாரும் சொல்லி பார்க்குறாங்க. அம்பாளுக்கு எழுத்தாப்புல இவர் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். எல்லாரும் சொல்லி பார்க்குறாங்க, ராஜா வராரு, எந்திரி எந்திரி எந்திரின்னு. எந்திரிக்கவே இல்லை இவர். ஏன்னா இவர் முழுவதும் தியானத்தில் இருக்கிறார். ராஜா வந்து யார் இவர் அப்படின்னு கேட்கிறார். இவர் ஒரு பட்டர், அபிராமி அபிராமி அபிராமின்னு அபிராமி மேல பைத்தியமா இருந்துட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படின்ட்டு. அவர் ஒரு அந்தனர் குலம். இனி என்ன தேதி? 9 என்ன கிழமை? தமிழ் என்ன மாதம்? ஆடி மாதம். என்ன தேதி? 24. இன்னைக்கு என்ன நட்சத்திரம், என்ன திதி? எத்தனை பேருக்கு வீட்டுல காலண்டர் கிழிக்கிற பழக்கம் இருக்கு? என்ன ஒரு 1.5 கை தான், 2.5 கை, 3.5. வீட்டுல காலண்டர் எல்லாம் பாப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? சாரு பாப்பீங்க. டேட் கிழிக்கிறது யாரு? அம்மா. நாளையில இருந்து என்னது டெய்லி ஒரு கண்டிஷன் போடுறாரு. நாளைல இருந்து என்ன பண்றோம்? நம்ம காலண்டர் கிழிக்கிறோம். இங்கிலீஷ் தேதி, தமிழ் தேதி, இன்னைக்கு என்ன விசேஷம், யார் பிறந்த நாள் போடுவாங்க இல்லையா? வஉசி பிறந்த நாள், காந்தியடிகள் பிறந்த நாள், யார் பிறந்த நாள், இன்னைக்கு என்ன திதி, என்ன நட்சத்திரம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
நம்ம ரெகுலர் வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கான ஸ்டெப்புக்காக தான் இதெல்லாம் நடத்துறாங்க. காலேஜ் சிலபஸை மட்டும் நடத்தி உங்களை 3 வருஷம் முடிஞ்சு சர்டிஃபிகேட்டை கொடுத்து அனுப்புறது பெரிய விஷயம் இல்லை. உள்ள நன்மாணாக்கர்களாக உருவாக்க வேண்டும். சங்கரா காலேஜில் வந்திருக்காங்களா? அமைதியானவர்கள், பண்பானவர்கள். சென்னையில் ஒரு 2 காலேஜ் பேர் சொன்னாலே வேற எங்கேயும் சேர்க்க மாட்டான். அந்த காலேஜ் பேரை நான் சொல்லவே கூடாது. நேற்று கூட பாலிமரில் வந்துச்சு, இன்னைக்கு காலைல கூட வந்துச்சு. அந்த 2 காலேஜில் படிச்சுட்டு வந்தேன்னு சொன்னா வெளியில் எங்கேயும் சேர்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அங்கே கண்ட்ரோல் இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனையும் பக்குவப்படுத்தக்கூடிய, தனியா கேளுங்க சொல்றேன், லைவ்ல போயிட்டு இருக்கு, பக்குவப்படுத்தக்கூடிய கலாச்சாரமும் பண்பாடும் நம்மளது மரபும், கரெக்டா சொல்றீங்க, மரபும் பாதுகாக்கக்கூடிய இடமா இருக்கக்கூடிய கல்லூரியா இருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்தும் என்பதை சொல்லி அந்த ராஜா வந்துடுறாரு. அந்த பட்டராக இருக்கக்கூடிய அந்தனர் உட்கார்ந்து இருக்காரு. ஒவ்வொருவரும் என்ன தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் இப்ப கேட்டேன். இன்னைக்கு என்ன திதி, என்ன நட்சத்திரம், என்ன தமிழ் மாதம், என்ன ஆங்கில மாதம், என்ன தேதி, என்ன மாதத்தினுடைய பெயர் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு பண்பாடு. இதுல என்ன நமக்கு கஷ்டம்? யாராவது சொல்லுங்க. காலண்டரை கிழிச்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுல கஷ்டமா இருக்கும்னு யாராவது சொல்லுங்க. கஷ்டமா ஈஸியா? கத்துக்கலாமா கத்துக்கூடாதா? அந்த மாதிரி அந்த அந்தனரை கேட்கும் பொழுது அவர் மனசுக்குள்ள ஃபுல்லா அம்பால தியானம் பண்ணி பிரகாசமா வச்சுக்கிட்டு இருக்கார். நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்குது, நமக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு நம்ம கேட்காமலே அம்மா செஞ்சு வைக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம், இன்னைக்கு பர்த்டே, காலையில எந்திரிக்கிறோம், எப்போதும் போல கிளம்புறோம், என்னம்மா ஒரு ஸ்பெஷல் இல்லையா? ஏதோ ஒரு கோவத்தில் அம்மா உங்களை திட்டிடுறாங்க. என்னடா பர்த்டே ஏதோ அம்மா திட்டிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே நம்ம கல்லூரிக்கு வந்துடுறோம். கல்லூரியிலேருந்து நம்ம வீட்டுக்கு போகும் பொழுது நமக்கு புது ட்ரெஸ் இருக்கு, வீட்டில் மோதிரம் வாங்கி வச்சிருக்காங்க 2 பவுன்ல, நமக்கு பிடிச்ச டிசைன்ல, நம்ம கேட்ட மாதிரி. ஏதோ ஒரு காலத்துல கடைக்கு போகும்போது இதெல்லாம் முடியாதுன்னு சொன்னவங்க வாங்கி வச்சிருக்காங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்வீட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம போய் அழுதுகிட்டே மனசு கஷ்டப்படுமா, சந்தோஷமா இருக்குமா? அந்த நேரம் நம்ம மனசு எப்படி இருக்கும்? ஒரு பிரகாசமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அந்த அபிராமி பட்டர் என்கின்ற அந்த அந்தனர் அபிராமியை நினைச்சிட்டு இருக்கிறதுனால அப்படியே மனசு பிரகாசமா இருக்கும்போது ராஜா கூப்பிட்டு, அவர் ராஜான்னு தெரியாது, இன்னைக்கு என்ன திதிங்கிறார். அவர் போனது அமாவாசையில, இவர் என்ன செய்யறார், பௌர்ணமின்னு சொல்லிடுறார். ஒரு அந்தனருக்கு அவசியம் திதி என்ன, நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இவர் பௌர்ணமின்னு சொன்னதுனால நீ அந்தனரா பிறந்தா கூட நீ தவறான செய்தியை சொல்லிட்ட. நான் போய் கடல்ல குளிச்சுட்டு நான் ரிட்டர்ன் வரும் பொழுது பௌர்ணமியா இருந்தா வானத்துல என்ன இருக்கணும்? முழு நிலா இருக்கணும் இல்லையா? எவ்வளவு நேரம் அந்த பிறை இருக்கும்? ஆயிரம் பிறை கண்ட அண்ணல்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அதெல்லாம் தெரியல சார். 80 வயது முடிந்தவர்களை 1000 பிறை கண்ட அண்ணல்னு சொல்லுவாங்க. நமக்கு நல்ல அறிவு வேணும்னா ஒரு செகண்டாவது அந்த பிறையை பார்க்கணும்னு பெரியவங்கெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. அமாவாசையிலிருந்து 3வது நாள் சரியா 5:40 6:20 வரைக்கும் 40 நிமிஷம் அந்த 3ஆம் பிறை தெரியும். எத்தனை பேர் நோட் பண்றீங்க? இனி வருங்காலத்தில் நோட் பண்றீங்களா? ஆடி அமாவாசை போயிடுச்சு, அடுத்தது ஆவணி மாதத்திலிருந்து வருது இல்லையா? அமாவாசைக்கு 3வது நாள் கரெக்டா ஞாபகம் வச்சிங்க. சாயந்தரம் 5:40 6:20 வரைக்கும் அதிகபட்சம் 2 நிமிஷம் டிஃபரெண்ட் இருக்கும், அவ்வளவுதான், அதுக்கு மேல இருக்காது. அமாவாசை அன்னைக்கு ராஜா குளிக்க போறார். கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு போவோம், வரும்பொழுதும் பண்ணுவோம் அப்படின்னு கடலுக்கு போகும்போது கேட்கிறார், இவர் யார் தனியா உட்காந்து கண்ணை மூடிட்டு இருக்காருன்னு. இவர் எப்ப பார்த்தாலும் அபிராமியை தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெரியவர்னு சொல்றாங்க. அவரை தொட்டு எந்திரிக்க சொல்லி இன்னைக்கு என்ன திதின்னு கேட்கிறார். ஆக்சுவலா இன்னைக்கு அமாவாசை, ஆனா இவர் முகம் ஃபுல்லா அபிராமியை பார்த்து இருக்கிறதுனால
அந்த சந்தோஷத்துல பௌர்ணமின்னுறார். ராஜா கோவம் வந்துருது. ஒரு அந்தணரா இருக்கக்கூடிய நீ அமாவாசை தேதியில பௌர்ணமின்னு சொல்லிட்ட, பௌர்ணமியில முழு நிலா இருக்கணும். இன்றைக்கு சாயந்தரம் நான் கடல்ல குளிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து தரிசனம் பண்றது போது சாயந்தரம் ஆயிடும். சாயந்தரம் எனக்கு பௌர்ணமி நீ காட்டலைன்னா உன்னுடைய சிரசு வெட்டப்படும். ராஜா சொன்னா நடக்குமா நடக்காதா? இப்போ அந்த அந்தணருடைய சிரசு இன்னைக்கு மாலை வெட்டப்படுவது உறுதின்னு ஆயிடுச்சு. தியானம் கலைஞ்சி எந்திரிச்சு பார்க்கிறார். ராஜா இருக்கிறாரு, எல்லாரும் இருக்கிறாங்க. ராஜா சொன்ன சொல்லுதான், மாற மாட்டார். சொன்ன சொல் மாறாமல் வாழ்பவர்கள் தன்னுடைய மனசுல தாங்களே ராஜாவா இருக்கலாம். நம்மளுடைய கொள்கை இதை இப்படித்தான் பண்ணணும்னா எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை நம்ம செஞ்சு முடிச்சோம்னா நம்ம பெரியாள் இல்லையா? கடைசி வரைக்கும் மகாத்மா காந்தி நம்ம தேசத்தினுடைய தந்தைன்னு சொல்றோம். ஏன் வேற யாரும் இல்லையா? வங்காள தேசத்தின் தந்தை யார்? வங்கதேசம் நமக்கு அண்டை நாடு தானே. இப்ப நியூஸ் எல்லாம் பாத்தீங்களா? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பிரதமரா இருந்தாங்களே, பேர் என்ன? ஷேக் ஹசீனா. கொஞ்சம் ஜெனரல் நாலேஜும் கொஞ்சம் வளர்த்துப்போம். நியூஸ் எல்லாம் பாக்குறீங்களா? நாடகம் மட்டுமா? நாடகம் பாக்குறது. பாக்கியலட்சுமி எத்தனை பேர் பாக்குறீங்க? குலதெய்வம் நீங்க பார்த்தா நீங்க கை தூக்குங்க, பக்கத்துல தூக்காடாது. நியூஸ் எல்லாம் பாப்பீங்களா? இந்திய பிரதமர் யாரு? தம்பி, இனிமே நீங்க மட்டும் பதில் சொல்லக்கூடாது, பாக்கி எல்லாம் சொல்லணும். எல்லாமே சொல்றீங்க. ஜனாதிபதி என்ன சவுண்டா கோரஸா சொல்லிங்கன்னு பார்த்தா. நிதி அமைச்சர், மத்திய ரயில்வே துறை அமைச்சர், எந்த காலத்துல? தமிழக நிதி அமைச்சர், தமிழக முதலமைச்சர், தமிழக நிதி அமைச்சர். எஸ், யாரும் சொன்னாங்களா? இல்ல, சக்திகாந்த் தாஸ் கவர்னர், சென்ட்ரல் கவர்மெண்ட். என்னங்க நம்ம நாட்டோட, நம்ம தமிழ்நாட்டோட நிதியமைச்சர் தெரியலன்றீங்க? ஹெச்ஓடியை கூப்பிடுவா? தொழில்துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர். ஓஹோ, நம்ம டிபார்ட்மெண்ட் அதனால தெரியுது. உயர்கல்வித்துறை அமைச்சர், இதெல்லாம் தெரியுது. கனிம வளத்துறை அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர். நிறைய தெரிஞ்சுக்கணும். அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்டார். ராஜா குளிக்க போயிட்டு ரிட்டர்ன் வர்றார். என்ன நடந்தது என்னன்னு தியானம் முடிச்சுட்டு கேட்டா, இது மாதிரி ராஜா உன்னுடைய சிரச்சேதம் பண்ணிடுவார்ன்றார். உடனே என்ன செய்யறார்? நான் அபிராமியை நினைந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த அபிராமியினுடைய அருள் கிடைச்சதுன்னா என் சிரசு என் உடம்புல இருந்து என் தலை எடுக்கப்படாமல் அவன் காப்பாத்துட்டோம் அப்படின்னு சொல்லி 100 கயிறு கட்டி, அந்த 100 கயிறுலையும் தூளி என்கின்ற மரத்தை ஒன்னா சேர்த்து தனித்தனியா 100 கட்டை இருக்கும். 100 கட்டையில 100 கயிறு கட்டி தொங்க விட்டு ஒவ்வொரு கட்டைக்கும் ஒவ்வொரு ஜாயின் பண்ணி அதுல நடுப்புற போய் உட்காந்துடுறார். இந்த அபிராமி அந்த அது இப்ப 2 பாட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா, 100 பாட்டு பாடுறார். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு கயிறு அறுத்து விடுறாங்க. கீழே மிகப்பெரிய தீஜுவாலை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவர் பாட்டு பாடிக்கிட்டே வர்றார். உதிக்கின்ற செங்கதிர். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சித்திரை மாசம் தார் ரோட்ல வெறுங்காலில் உங்களை நிக்க வச்சு சாமி கும்பிடுன்னு நான் சொல்றேன். சரி சார், நீங்க சொல்லிட்டீங்க, நான் சாமி கும்பிடுவேன்னு சொல்லுவீங்களா? போங்க சார், பைத்தியக்காரனா சார் நீங்க? கரெக்ட் தானே? கால் வைக்கவே முடியாது, சூடு. சூட்டையும் பொறுத்துக்கிட்டு அந்த சூடு நம்ம உடம்புல ஏறாத அளவுக்கு இந்த பக்திய உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்து இலகும் உணர்வுடையோர், மதிக்கின்ற மாணிக்க மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி